வணக்கம். என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன்னா, கண்டிப்பா என்னோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போய் பாருங்க. இந்த சேனல்ல எந்த மாரி கன்டென்ட் ஷேர் பண்றேன்றத பத்தி விவரமா சொல்லியிருப்பேன். கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருக்கும். அ இந்த எபிசோட்ல வந்து இன்ட்ரோடக்ஷன் டு டிஃபை, டீசென்ட்ரலைஸ்ட் ஃபினான்ஸ் பத்தி பார்க்க போறோம். அ தமிழ்ல வந்து இதுக்கு என்ன வார்த்தைன்றது வந்து என்னால கண்டுபிடிக்க முடியல. அ பரவலா பேசுற டெர்மினாலஜி வந்து பரவலாக்கிய நிதி, தன்னாட்சி நிதி அப்படின்னு இருக்கு. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த டீடைல்ஸ். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் இல்லை. ஜஸ்ட் கிரிப்டோ கரன்சின்ற இந்த வேர்ல்டு அண்ட் பிளாக் செயின்ற டெக்னாலஜியில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஒரு இண்டிவிஜுவல். என்னோட ஹோல் ஐடியாவே உங்ககிட்ட என் நாலேஜ் ஷேர் பண்ணுறது தான். நாட் டு கிவ் எனி எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் சம்திங் லைக் தட்னு என்னோட அட்வைஸை கன்சிடர் பண்ணாதீங்க. டீசென்ட்ரலைஸ் ஃபினான்ஸ்ன்ற நான் என்னன்றதை வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். ட்ரெடிஷ்னல் ஃபினான்ஷியல் சிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, நிதி அமைப்பு பார்த்தீங்கன்னா, நிறைய மிடில் மேன் கொண்டது. மிடில் மேன் சொல்கிறது வந்து நிதி நிறுவனங்களை கொண்டது. அதாவது நிதி நிறுவனங்கள் கண்ட்ரோல் த ஃபினான்ஷியல் சிஸ்டம். நிதி நிறுவனங்கள் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து லைக் பேங்க்ஸ், பெரிய பெரிய பேங்க்ஸ், அப்புறம் இந்த ராக்கஃபெல்லர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், லைக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பிளாக் ராக், அது மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேபால், இவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஃபினான்ஷியல் சிஸ்டம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறேன் காசு. ஸோ பேங்க்கில் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நான் எலிஜிபிளா, எவ்வளோ காசு பேங்க்கில் வைக்க நான் எலிஜிபிள், எவ்வளோ காசு நான் ட்ரான்சாக்ஷன் பண்ணால் எலிஜிபிள், எனக்கு ஃபீஸ் என்ன, நான் லாக்கர் ஓப்பன் பண்ண தகுதியா இல்லையா, எலிஜிபிளா இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என் பேங்க்கு தான் வந்து என்னோட காசை கண்ட்ரோல் பண்ணுது. எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றதையும் வந்து என் பேங்க் அந்த லிமிட்லாம், டெய்லி லிமிட்லாம் செட் பண்ணுறாங்க. ஸோ என் பேங்க்கு தான் வந்து என்னோட காசையே வந்து ஆப்ரேட் பண்ண கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் விரிவாக ப்ராடராக பார்த்தோன்னா, இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ட்ரெடிஷ்னல் ஃபினான்ஷியல் சிஸ்டமில் எல்லாமே எவ்ரிதிங் இஸ் கண்ட்ரோல்டு பை த மிடில் மேன் கம்பெனிஸ். ஸோ அதான் ட்ரெடிஷ்னல் ஃபினான்ஸ். இப்போ டீசென்ட்ரலைஸ்ட் ஃபினான்ஸ் வந்து த ஃபினான்ஷியல் சிஸ்டம் இருக்கும், வேஸ் ஆஃப் சிஸ்டம், அதாவது கடன் கொடுத்தல் வாங்கல் எல்லாமே இருக்கும். பட் எல்லாமே வந்து கண்ட்ரோல்டு பை த பிளாக் செயின் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, பிளாக் செயின் மூலமாக இந்த சிஸ்டம் செட் பண்ணி இந்த கொடுத்தல் வாங்கல் பண்ணால் இப்படி இருக்கும் அப்படின்றது தான் வந்து டீசென்ட்ரலைஸ்ட் ஃபினான்ஸோட டீட்டெயில்ஸ். ஸோ டீசென்ட்ரலைஸ்ட் ஃபினான்ஸ் ஏன் இம்பார்ட்டண்ட், என்னென்ன இம்பார்ட்டன்ட் கேட்டகரிஸ் ஆஃப் டீசென்ட்ரலைஸ்ட் ஃபினான்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா, இட் டெல்ஸ் அஸ் பிட்காயினோட ப்ரைஸ் ஆரம்பத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து இன்னைக்கு தேதிக்கு வரைக்கும் அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத வந்து சொல்கிறது தான் இந்த கிராஃப். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 0.1 பென்ஸ் டாலர்லேருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரியல் டைமாக வி கேன் சே இட்ஸ் அரௌண்ட் 63,000 சம்திங், 63,456. குட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பிட்காயின்ற ஒரு டெர்மினாலஜி, ஒரு யூஸ் கேஸ் வந்து வெளியே வந்துச்சு. அண்ட் என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் யூஸ் கேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு செட் ஆஃப் கிரிப்டோகிராஃபர்ஸ் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் ப்ரைஸ் வந்து ப்ரிட்டி மச் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு கிராஜுவலாக தான் ஏறிட்டு இருந்துச்சு. பட் 2015 அப்படியே அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏற ஆரம்பிச்சு. 17லாம் கொஞ்சம் பயங்கரமாகவே 20லாம் அப்படியே ஏற ஆரம்பிச்சிருச்சு. இது ப்ரிடாமினென்ட்லி ஒன் ஆஃப் த ரீசன் பார்த்தீங்கன்னா, அடாப்டிங் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து மல்டிபிள் ஸ்பேஸில் வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணப்பட்டவொன்னே தான் இதோட வளர்ச்சி பயங்கரமாக அதிகமாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 2015 தான் இத்தீரியம் வந்து கண்டுபிடிச்சு 13ல் பேப்பர் பப்ளிஷ் ஆகிடுச்சு. 15ல் வந்து இத்தீரியம் லான்ச் ஆச்சு. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் இட் ஸ்டார்டட் கோயிங் அப். 17ல் தான் வந்து அந்த டாய் ஸ்டேபிள் காயின் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதெல்லாம் வந்து டிஃபை ஸ்டேபிள் இதில் வந்து ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அதுதான் இந்த மாதிரி நிறைய ஒரு புது இனோவேஷன்ஸ் வர வர டீசென்ட்ரலைஸ் ஃபினான்ஸில் மணி இன்டு டீசென்ட்ரலைஸ் ஃபினான்ஸ் ஸ்டார்டட் பம்பிங்.
ஓகே. ஸோ அதனால தான் வந்து இங்க வந்து பிட்காயின் பிரைஸஸும் வந்து அதிகமாக ஆரம்பிச்சது. 2020ல சொல்லவே வேண்டாம். கோவிட் வந்துச்சு. அந்த டைம்ல தான் வந்து அ லாட் ஆஃப் மனி பம்ப்ட் இன்டு த எக்கானமி. ஸோ அ பீப்பிள் drastically started investing into cryptocurrency. ஸோ அதுதான் இங்க பார்க்கலாம் எவ்வளோ ஹை ஆச்சு. அண்ட் 2022 bear market, and again it's going up now. So as I said, most important reason for Bitcoin price to go up is the adaptations of blockchain technology in various places. முக்கியமா பார்த்தீங்கன்னா டிஃபை வேர்ல்ட்ல. இப்போ குயிக்கா வந்து அத வந்து டைம்லைன் வியூல பார்க்கலாமே. டிஃபை எப்படி க்ரோ ஆகுது? ஆம், அது வந்து நம்ம பிரைசிங் பார்த்தோம்ல, பிட்காயினோட பிரைஸ் க்ரோ ஆகுதுக்கு அப்படின்றது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாரி 2015ல தான் ஈத்தீரியம் கண்டுபிடிச்ச உடனே தான் பிரைஸஸ்லாம் கொஞ்சம் க்ரோ ஆக ஆரம்பிக்குது. 2017ல தான் வந்து பிரைஸஸ் இன்னும் பெருசாக ஆரம்பிக்குது. 2018ல யூனிஸ்வாப், த டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அண்ட் 2018-19ல வந்து யூனிஸ்வாப் வந்து தே ஸ்டார்டட் கிவிங் காயின்ஸ் ஆஸ் ரிவார்ட்ஸ். அதெல்லாம் வந்து ரொம்ப இன்சென்டிவைஸ்டா பீப்புள் ஹூ ஹவ் இன்வெஸ்டட் காட் லாட் ஆஃப் மணி. 2019 அந்த இதுதான் வந்து டாய் சேவிங்ஸ் ரேட். ஸோ நீங்கள் வந்து அஹ், ஒரு $100 இருக்குன்னா அது வந்து நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் பேங்க்கில் போட்டிங்கன்னா ப்ராப்ளி வில் கெட் 4 to 5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பட் டாயில் கன்வெர்ட் பண்ணி போட்டிங்கன்னா யூ வில் கெட் 10-15% பயங்கர இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் சில காயின்ஸ்க்கு வந்து சேவிங்ஸ் ரேட்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது, விச் வில் டாக் அபவுட் இன் ஃபியூச்சர் எபிசோட்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃபை வந்து புது புது இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி வேஸ் ஆஃப் ஒர்க்கிங், ரைட்? ட்ரெடிஷ்னல் ஃபினான்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேஸ், நிதி அமைப்பு அண்ட் டிஃப்ரெண்ட் நிதி நிறுவனங்கள்லாம் வந்து நியூ நியூ ஐடியாஸ்லாம் கொண்டு வருவாங்க. அந்த ஐடியாஸை வந்து நீங்கள் வந்து இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி வச்சு பண்ணும்போது த ரேட்ஸ் ஆர் வெரி சீப்பர், இட்ஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் இட்ஸ் வெரி ஃபாஸ்ட், ரைட்? ஸோ அதனால தான் வந்து இந்த அடாப்டேஷன் வந்து டிஃபைல இன்க்ரீஸ் ஆக ஆக பிட்காயினோட ப்ரைஸஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் எந்த இப்போ இத்தீரியம்னா இத்தீரியம் ப்ரோ மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் யூஸ் கேசஸ் இந்த இத்தீரியம் செயின். ஓகே. 2020 2020 to 22ல amazing growth of DeFi. Around $2 billion were invested into the total value into the DeFi world, around 2 billion. ஸோ எவ்வளோ அப்படின்னு மணின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டாப் 10, லைக் டாப்னு சொல்ல முடியாது. ஒரு ஈக்குவலன்ட் டு ஒரு பெரிய கண்ட்ரியோட ஜிடிபி லெவலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு கோ அவே. ஓகே. இது வந்து எங்கேயும் போறதில்ல. இது வந்து எப்படி போகுதுன்றது தான் நம்ம பார்க்கணும். நெறைய லாஸ் கொண்டு வேண்டியது இருக்கும். கண்ட்ரோல் கொண்டு இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, 2020-22ல வந்து ஈவன் தோ தேர் வாஸ் லாட் ஆஃப் குரோத், இம்பார்ட்டன்ட் திங் வந்து லாட் ஆஃப் பீப்பிள் லாஸ்ட் த மனி. ஏன்னா வந்து நெறைய கம்பெனிஸ் வந்து தே வென்ட் ஆஃப்டர் இமிடியேட்லி ப்ராஃபிட். தே டோன்ட் நோ, தே டிட்ன்ட் ஹேவ் த ரைட் ரிசோர்ஸ் டு ரன் த திங்ஸ். அது மாரி நெறைய ரீசன், நெறைய ஸ்கேம்ஸ் இருந்துச்சு. பர்சனலி ஐ லாஸ்ட் லாட் ஆஃப் மனி இன் திஸ் திங்ஸ். பட் இட்ஸ் அ வெரி குட் லேர்னிங். In the whole scheme of 2020 to 2022, it's a very big learning personally for me as well. இப்போ என்ன பார்ப்போம்னா, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் மெயின் கேட்டகரிஸ் இன் டீசென்ட்ரலைஸ்ட் ஃபினான்ஸில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் குடுத்தல் வாங்கல் இருக்குதுன்றத பற்றி பார்ப்போம். நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. பட் நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 4-5 கேட்டகரி பார்ப்போம். வேர் லாட் ஆஃப் மணி இஸ் பீன் இன்வெஸ்டட் அப்படின்றது பார்ப்போம். இது வந்து டிஃபை லாமான்ற ஒரு அக்ரிகேட்டர் சைட். பிரெட்டி மச் ஒரு ப்ராஜெக்ட்டை பற்றி தெரியணும்னா கூட இந்த சைட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். பட் டிஃபை லாமா சைட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்றது வந்து தனியாக பார்க்கலாம். பட் டிஃபை வேர்ல்டில் எவ்வளோ காசு இன்வெஸ்ட் ஆயிருக்கு? $156 பில்லியன், ரைட்? ஐ திங்க் நிமிஷம் காயின் கீக்கோவில் போய் பார்க்கலாம் எவ்வளோ இன்வெஸ்ட் ஆயிருக்குன்ற. ஓகே, காயின் கீக்கோ வந்தீங்கன்னா ஓகே, அக்ராஸ் கிரிப்டோ கரன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 2.34 ட்ரில்லியன் இருக்கு. பட் டிஃபைல பார்த்தீங்கன்னா ஸ்டில் 200 பில்லியன் அப்படின்றது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் கம்மி தான். பட் ஐ மைட் பி மிஸ்ஸிங் சம்திங். பட் வெரி ஹை லெவல் அப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேட்டகரியில் எவ்வளோ காசு எவ்வளோ மணி இன்வெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றது வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்ராஸ் பார்த்தீங்கன்னா 45 கேட்டகரிஸ் இருக்குது.
இம்பார்ட்டன்ட் கேட்டகரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்விட் ஸ்டேக்கிங். ஒரு ஒரு கேட்டகரி என்ன பண்ணுதுன்றத பார்த்தீங்கன்னா, லெண்டிங் இதான் வந்து கடன் குடுக்கறது. அ டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். அ ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது பிரிட்ஜ். அதில எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட். ரீஸ்டேக்கிங். அ இது ஒரு நியூ கான்செப்ட் லிக்விட் ரீஸ்டேக்கிங் அண்ட் ரீஸ்டேக்கிங் இத பத்தி நம்ம தனியா பார்ப்போம். கொலாட்ரலைஸ்ட் டெப்ட் பூல். அ இது எப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். வெரி இன்ட்ரஸ்டிங் கான்செப்ட். ஸோ இந்த மாரி நெறைய கேட்டகரிஸ் இருக்கு. அரவுண்ட் 45 கேட்டகரிஸ். பட் ஒரு ஒரு கேட்டகரியிலயும் வந்து எவ்வளோ காசு இன்வெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ த லாட் ஆஃப் மனி ஹஸ் பீன் இன்வெஸ்டட் இன்டூ DeFi. நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து CDP. கொலாட்ரலைஸ்ட் டெப்ட் பொசிஷன். அ ஒரு ஹை லெவல்ல CDPனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம் இப்போ வந்து நீங்க வந்து ஒரு சைக்கிள் வாங்கணும்னு முடிவு பண்றீங்க. ஸோ பேங்க்ல போய் கேட்குறீங்க, எனக்கு ஒரு லோன் குடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே நான் உனக்கு சைக்கிளுக்கு லோன் குடுக்குறேன். பட் எனக்கு வந்து ஏதாவது நீங்க வந்து கொலாட்ரலா வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க உங்க வாட்ச கொலாட்ரலா அவங்க கிட்ட குடுத்துறணும். அண்ட் அவங்க வந்து சைக்கிளுக்கு உங்களுக்கு லோன் குடுப்பாங்க. அண்ட் வித் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது வந்து அ ஏன் வந்து டிஃபைல வந்து ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ உங்ககிட்ட Ethereum இருக்கு அப்படின்னு வச்சுக்கங்களேன். நீங்க Ethereum வந்து விக்கணும். ஒரு வித்து தான் நீங்க வந்து சைக்கிள் வாங்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ உங்க Ethereum வந்து நீங்க கொலாட்ரலா வந்து அம் அ சப்மிட் பண்ணிட்டு, நீங்க வந்து டாய் அதுதான் வந்து வி செட் இட்ஸ் ஈக்குவலன்ட் டூ டாலர் ரைட்? டிஜிட்டல் டாலர். ஸோ அத பாரோ பண்ணிக்கலாம். அந்த டாய வச்சு நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். நீங்க வந்து ரியல் டைம்ல வந்து ஒரு லெட்ஸ் சே ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஸோ நீங்க வந்து உங்க Ethereum வச்சிருக்கீங்க. நீங்க Ethereum வித்து தான் கார் வாங்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ Ethereum கொலாட்ரலா நீங்க சப்மிட் பண்ணிட்டு, கெட் யூர் டாய் அண்ட் டாய் வந்து யூஸ் பண்ணி நீங்க உங்க கார் கூட வாங்கிக்கலாம். அம் இதுல வந்து ஒரு கீ இம்பார்ட்டன்ட் திங் வந்து டிஃபைல பார்த்தீங்கன்னா, the interest rate will be so less. ரைட்? அம் ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். ஐ அம் டாக்கிங் அபௌட் 0.1% அந்த மாரிலாம் கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். ஸோ இதில மேஜர் பிளேயர் வந்து CDPல பார்த்தீங்கன்னா, மேக்கர், லிக்விடிட்டி, ஆப்ரகாடாப்ரா. ஸோ தே ஹேவ் their ஓன் டிஃபரன்ஸ். பட் ஹை லெவல்ல ஒரு கொலாட்ரல் நீங்க குடுத்துட்டு, கொலாட்ரல்ல அ குடுத்துட்டு அண்ட் யூ ஆர் கெட்டிங் சம் மனி. ஸோ யூ ஆர் பாரோயிங் சம் மனி. பியூட்டியே வந்து அகைன் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி ரூல்ஸ்லாம் வந்து இதில வந்து கிடையாது. நீங்க வந்து ஒண்ணும் வருத்தம்லாம் பட தேவையில்ல. லைக் இஃப் யூ ஹேவ் அ கொலாட்ரல் யூ கெட் யுவர் வாட் எவர் அமௌண்ட் யூ வாண்ட். பேங்க்லலாம் போனா 1008 ரூல். ஈவன் தோ உங்க நைஸ் கொலாட்ரல் குடுத்தாலும் 1008 கேள்வி. அ அண்ட் லாட் ஆஃப் இஷ்யூஸ் ரைட்? ஸோ அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லவே தேவையில்ல. தே ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் 10, 15, 16 கன்னா பின்னான்னு போகும் இன்ட்ரெஸ்ட் ரேட். பட் இங்கலாம் வந்து ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து லெண்டிங். லெண்டிங்லும் குடுக்கல் வாங்கல் தாங்க. வெரி ஈக்குவலன்ட் டூ. பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம எப்படி சொல்றது? அர்ஜென்ட்டா காசு வேணும் அப்படின்னு வச்சுக்கங்களேன். நம்ம வந்து அந்த பக்கத்து வீட்ல யார்கிட்டயாவது வந்து வட்டிக்கு காசு வாங்குறது, இந்த கந்து வட்டி அந்த மாரிலாம் நெறைய ப்ராப்ளம் இருக்கு. பட் லெட்ஸ் திங்க் அபௌட் இட் ரைட்? லைக் அ இது வந்து ரொம்ப சிம்பிளா ஒருத்தங்க இந்த மாரி அ இல்லாம ஒருத்தங்கிட்ட நான் கடன் வாங்கணும்னா இப்படி வாங்குறது. அண்ட் நீங்க கடன் குடுக்குறவரு நீங்க எப்படி அத உங்களுக்கும் அது ரிஸ்க் இருக்குல்ல. அது எப்படி பார்த்துப்பீங்க அப்படின்னு பார்க்கணும். இங்கேயும் அந்த கொலாட்ரல் கான்செப்ட் இருக்கு. சி அ மோஸ்ட்லி டிஃபைல பார்த்தீங்கன்னா, கான்செப்ட்டே வந்து கொலாட்ரல் கண்டிப்பா இருக்கணும். ஸோ அ இதில எப்படி ஒர்க் ஆகும்னா, என்கிட்ட வந்து லெட்ஸ் சே ஒரு கொஞ்சம் காசு இருக்கு. ஓகே. கொஞ்சம் Ethereum இருக்கு. ஸோ ஐ அம் கோயிங் டூ புட் இட் அவுட் ஃபார் லெண்டிங். இந்த பிளாட்ஃபார்ம், இந்த காம்பவுண்ட் இதெல்லாம் வந்து மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் இந்த லெண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸில். ஸோ நான் வந்து என்கிட்ட ஒரு 10 ஈத் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். Ethereum அதை வந்து நான் வந்து டெபாசிட் பண்ணிடுவேன். இது வந்து நம்ம சேவிங்ஸில் டெபாசிட் பண்ணுற மாதிரி தான் நான் டெபாசிட் பண்ணிடுவேன் எவ்வளோ. ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து யாருக்கெல்லாம் காசு வேணுமோ அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ யாரோ ஒருத்தர் வந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து ஒரு 10 இது தேவை கடனா. பட் தே ஹேவ் டு கிவ் கொலாட்ரல் ஈக்குவல் கொலாட்ரல் கொடுக்கணும்.
ஓகே. அந்த 10 ஈத்துக்கு மேல தே ஷுட் ஹேவ் லெட்ஸ் சே தே ஷுட் ஹேவ் 2 பிட்காயின்ஸ் ஆர் 3 பிட்காயின்ஸ். அத சப்மிட் பண்ணா தான் அவங்களுக்கு வந்து அந்த 10 ஈத்து வந்து கிடைக்கும். இத்தீரியம். ஸோ 10 ஈத்துன்னு சொல்றது இத்தீரியம். இத்தீரியம் வந்து அவங்க வந்து கடன் வாங்கிக்கலாம். வாங்கி இதில வந்து 2 பேருக்கு என்ன பெனிஃபிட்னா பார்த்தீங்கன்னா, எனக்கும் வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். ஆம் அண்ட் அவங்க வந்து பாரோ பண்றவங்க வந்து கம்மியான ரேட்ல வாங்கலாம். தேர் இஸ் நோ லைக் 20%, 25%லாம் இல்ல. ரொம்ப கம்மியான ரேட்ல தே கேன் கெட் இட். ஆம் ஸோ so that there is no middleman, there is no profit, right? End of the day, we are heading towards that. Uh, right? So அடுத்த கேட்டகரி பார்க்கோம் அப்படின்னா, அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஈல்டு. ஸோ டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா வந்து என்னன்னா வந்து எக்ஸ்சேஞ்சஸ் லைக் வி வாண்ட் டு எக்ஸ்சேஞ்ச் ஒரு இத்தீரியம் கொடுத்துட்டு யூ வாண்ட் டு பை பிட்காயின், பிட்காயின் கொடுத்துட்டு யூ வாண்ட் டு பாரோ டை அதெல்லாம். ஸோ காயின்பேஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. பினான்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. இதெல்லாம் வந்து சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லாகின் ஐடி கிரியேட் பண்ணணும். கேஒய்சி நீங்க கிளியர் பண்ணணும். இது வந்து ஒரு ட்ரெடிஷனல் பேங்க் மாரி தான். என்ன பொறுத்தவரைக்கும் ட்ரெடிஷனல் எக்ஸ்சேஞ்ச் மாரி தான் அது. ஸோ ப்ராபப்லி ஐ அம் நாட் மச் ஃபேவர் ஃபார் அன் சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். பட் டீசென்ட்ரல் எக்ஸ்சேஞ்ச் வந்து காசு உங்ககிட்ட தான் இருக்கும். யூ டோன்ட் நீட் எனி கேஒய்சி, யூ டோன்ட் நீட் என்ன சொல்றது? மினிமம் பேலன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. என்கிட்ட ஒரு காயின் இருக்கு. நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ யூனிஸ்வாப், சுஷி ஸ்வாப், கர்வ், பேலன்சர் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. வேர் யூ கேன் வெரி சிம்பிளி கோ அட் அண்ட் டூ இட். அண்ட் தே ஹாவ் வெரி இன்டெலிஜென்ட் மெத்தட்ஸ் டு டூ இட். டு ஃபைண்ட் த பெஸ்ட் ரேட் அதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த டெக்ஸோட ஹோல் கான்செப்டே வந்து நோ மிடில் மேன், ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் மை என்னோட காசு வந்து என்கிட்ட தான் இருக்கும் போது ப்ரைவசி. ஸோ இதெல்லாம் வந்து டெக்ஸோட கிரேட் பெனிஃபிட்ஸ் ஐ வுட் சே. நெக்ஸ்ட் வந்து ஈல்டு. ஸோ ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டெர்மினாலஜி இஸ் யூஸ்ட் மோஸ்ட் இந்த டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் வேர்ல்டில் தான். எப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து அவங்ககிட்டயும் வந்து காசு இருக்கணும், ரைட்? இட்ஸ் நாட் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் தே ஆஃப் கோர்ஸ் தே ஹேவ் டு பில்ட் த சிஸ்டம்ஸ் அதெல்லாம் இருக்கு. இப்போ வந்து யாராவது காசு குடுத்துக்கணும்ல. அதாவது இப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றோம்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருமே. அ ஈத்ல இருந்து தே வாண்ட் டூ கன்வெர்ட் டூ டாய் அப்படின்னு வச்சுக்கோமே. ஸோ அ டாயும் ஒரு அவங்க கிட்ட இருக்கணும். ஓகே. அது மாரி நெறைய எக்ஸ்சேஞ்ச் இது வந்து நான் 2, 3 காயின் பேசல. ஒரு எக்ஸ்சேஞ்ச்னா நெறைய காயின்ஸ் இருக்கணும். ஸோ அ இந்த மாரி லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணும். இந்த மாரி ஒரு ஈத் டூ ஈத் எக்ஸ்சேஞ்ச் ஈத்துக்கான லிக்விடிட்டி, டாய்க்கான லிக்விடிட்டி அது காசு தான். இப்போதைக்கு வந்து காயின்ஸ் அப்படின்னு வச்சுக்கோமே. ரொம்ப டீட்டெயிலா போ வேணாம். வென் வி டாக் அபவுட் கர்வ் ஃபினான்ஸ் கொஞ்சம் டீட்டெயிலா ஸ்பெசிஃபிக்கா போய் எப்படி அது ஒர்க் ஆகுது அந்த மாரிலாம் பார்க்கலாம். அந்த ஃபார்முலாஸ்லாம் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு வந்து ஆஸ் அ கஸ்டமர் நான் வந்து அந்த டாய் வந்து இன்வெஸ்ட் காயின்ஸ் வந்து அதில அந்த கர்வ் ஃபினான்ஸ்ல போட்டா தான், அத யூஸ் பண்ணி தான் யாராவது எக்ஸ்சேஞ்ச் பண்றம்போது, அ அவங்களுக்கு இது குடுக்க முடியும். இட்ஸ் நாட் ஒன் டூ ஒன் சோ ஈசிலி ரைட்? ஏன்னா வந்து தேர் இஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் லாட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் ஹேப்பன்ஸ் இன் த கிரிப்டோ கரன்சி வேர்ல்டு. ஸோ அதை எப்படி அதெல்லாம் மிட்டிகேட் பண்றதெல்லாம் வந்து வெரி ஹை திங். பட் ஹை லெவல்ல இப்படி வச்சுக்கங்களேன் வந்து ஒருத்தர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா, ஈத்லேருந்து டாய் அந்த மாதிரிலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா, அதுக்கு வந்து தேவையான லிக்விடிட்டி காசு, காயின்ஸ் வந்து அந்த எக்ஸ்சேஞ்சில இருக்கணும். அது ப்ரொவைட் பண்றது அவங்கள தான் வந்து ஈல்டர்ஸ், லிக்விடிட்டி புரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லிக்விடிட்டி புரொவைடர்ஸ்க்கு வந்து குடுக்க வேண்டிய ஒரு ரிவார்ட்ஸ் மாரி போறது தான் வந்து ஈல்டு. ஓகே. அதுலயும் நீங்க வந்து காசு யூ கேன் மேக் மனி அவுட் ஆஃப் இட். ஓகே. அண்ட் ஃபைனல் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேக்கிங். ஸ்டேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, பிரெட்டி மச் எல்லா நெட்வொர்க்கும் வந்து பண்றது தான். ஸ்டேக்கிங் ஏன் பண்றோம் அப்படின்றதுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த ரீசன் வந்து செக்யூரிட்டி ஆஃப் த செயின் அப்படின்றது தான். ஓகே. ரொம்ப சிம்பிளா இப்போதைக்கு பார்ப்போமே. ஸோ இப்போ வந்து இந்த பிளாக் செயின் ஒர்க் ஆகுறதுல வந்து 2 கான்செப்ட் இருக்கு. ஒண்ணு வந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் அண்ட் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். நீங்க வந்து இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் பத்தி தெரியணும்னா, என்னோட இன்ட்ரோடக்ஷன் டு பிளாக் செயின் வீடியோ போய் பாருங்க. ஸோ அது வந்து எப்படி ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்ன்ற அந்த கான்செப்ட் ஒர்க் ஆகுது. அதுக்கு வந்து நீங்க வந்து வெறும் பவர் தான் எனர்ஜி தேவை. ஸோ தட் த கம்ப்யூட்டர் கேன் சால்வ் அ பசில். அப்படிதான் வந்து பிட்காயினோட பிளாக் செயின் டெக்னாலஜி ஒர்க் ஆகும். ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்ன்றது வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி வேர்
the person who is having மேஜர் ஸ்டேக் யார்கிட்ட அதிக காயின் இருக்கோ ஒரு ஷேர் ஹோல்டர்னு வச்சுங்களேன் அவங்ககிட்ட தான் அதிக காயின் இருக்குன்னா அவங்க தான் வந்து அந்த பிளாக் செயின் பிளாக்ஸ் வந்து வேலிடேட் பண்ணுறதுக்கு ஆத்தரைஸ்ட் பீப்புள். ஓகே, ஸோ நீங்கள் மோர் காயின் உங்கள் நெட்ஒர்க்கில் வைக்க வைக்க ஸோ எவ்ரிபடி கேன் பார்ட்டிசிபேட் இன் தட் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஸ்டேக்கிங்ன்ற அந்த கான்செப்ட் வந்து கீ ஃபார் எவ்ரி செயின். பட் ஆஸ் சம்மன் ஹூ வாஸ் நான் வந்து ஸ்டேக்கிங் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், என்கிட்ட வந்து ஒரு லெட்ஸ் சே 10 ETH இருக்கு. அதுக்கு ஒரு மினிமம் இருக்கு. 10 ETH இருக்கு, அதை நான் ஸ்டேக் பண்ணுறேன்னா ஐ கெட் ரிவார்டட். ஓகே, ஃபார் தட் கீப்பிங் த மணி இன் த செயின். ஸோ இதுலேயும் வந்து நிறைய காசு இட்ஸ் லைக் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாதிரி எனக்கு வந்து என்ன ஒரு 10-15% லாங் சாலிடாக கிடைக்கும். ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபினான்ஸோட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸில் ஒரு ஒரு இடத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எதர் நீங்கள் இப்போ நான் ரீசெண்டாக ஒரு லேப்டாப் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் ஓகே, லேப்டாப் இஸ் வெரி பேட் எக்ஸாம்பிள். ஏன்னா என்னோடைய 0% இன்ட்ரெஸ்ட்லேயே நிறைய கிடைக்குது. ஒரு கார் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் லைக் காருக்கு என்ன ஒரு காரே வந்து 15% 16%லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ எனக்கு என்னோட ஈத் இருக்கு. சும்மா இங்கே நான் ஜஸ்ட் கீப்பிங் இட் என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குன்னா ஐ ஜஸ்ட் புட் இட் இன் சிடிபி, கெட் தட் மணி அண்ட் யூஸ் பை அ கார். இங்கே வந்து சின்ன இன்ட்ரெஸ்ட் நான் பே பண்ணிவிட்டு ஐ கேன் யூஸ் அண்ட் தென் ரீபே இட் வென் எவர் ஐ கேன், ரைட்? அது மாதிரி ஒரு ஆக்டிவாக ஸ்டேக்கிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணால் யூ கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட், ஈல்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் நீங்கள் உங்கள் கொலாட்ரல்ஸ், அதாவது உங்களோட காயின்ஸை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண யூ மேக் மோர் மணி அவுட் ஆஃப் இட் ரேதர் தேன் ஒரு இத்தீரியம் அப்படியே ஜஸ்ட் ஒரு $3,000 வாங்கி அப்படியே வச்சுட்டு இருக்குது ஜஸ்ட் வெயிட் பண்ணுறதுக்கு. யூ இன்வெஸ்ட் ஆன் தீஸ் திங்ஸ், யூ கெட் மோர் மணி அவுட் ஆஃப் இட். ஸோ தட்ஸ் அ ஹோல் ஐடியா ஆஃப் டீசென்ட்ரலைஸ் ஃபினான்ஸ். ஸோ அதான் நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் ஒன்லி ஜஸ்ட் பையிங் ஏ கிரிப்டோ கரன்சி இஸ் இம்பார்ட்டன்ட், ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட்டிங் வில் மேக் யூ மோர் வில் கெட் யூ மோர் மணி, ரைட்? குட். ஸோ இன்னைக்கு வந்து இந்த எபிசோடில் வந்து நம்ம டிஃபைனா என்ன, how it is different from traditional finance, how it is contributing to the பிட்காயினோட ப்ரைஸ் க்ரோத்துக்கு என்னென்ன மேஜர் கேட்டகரிஸ் அப்படின்னு பார்த்தோம். கோயிங் ஃபார்வர்ட் நான் வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அப்படின்ற மாதிரி எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நீங்கள் வந்து யூ மேக் சம் மணி அவுட் ஆஃப் இட், பட் யூ ஆர் பி வெரி கேர்ஃபுல். அண்ட் வேறெவர் பாசிபிள் வேறெவர் ஐ மேட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட், நான் ஒன்றும் பெரிய பயங்கர இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லை. வேறெவர் ஐ மேட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்ளி ஐ வில் பிக் அவுட் தோஸ் ப்ராஜெக்ட்ஸ் பிகாஸ் I add in it, so it'll be easy for me to relate things, ரைட்? நான் வந்து மேக்கர் டாவ் அங்கெல்லாம் வந்து நான் எதுவுமே அவ்வளோ பெருசாக பண்ணதில்லை. பட் வேறெவர் ஐ ஹவ் டன் ஈக்குவலண்ட் ஆஃப் மேக்கர் டாவ் ப்ராப்ளி அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறேன் இந்த ஃபியூச்சர் எபிசோட்ஸ். ஓகே, வித் தட் சைனிங் ஆஃப் நவ் அண்ட் சீக்கிரம் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். டில் தென் ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ.